சுவாமியே சரணமையப்பா, சுவாமியே சரணமையப்பா. ஐயப்பனுடைய அந்த 3வது பாடலுடைய வரியை சொல்றேன் பாருங்க. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம், கூட்டு சரணம் போட்டு சாமி எருமேலை பேட்டை துள்வோம், பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம், பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம், கோட்டை காவலன் வாவரும் சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம், கோட்டை காவலன் வாவரும் சாமியை கொண்டாடி மகிழ்வோம். சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா, சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. இந்த பாட்டோட அர்த்தத்தை சொல்றேன் பாருங்க. வீட்டை விட்டு கட்டும் கட்டி அருள்மலை புறப்படுவோம். 48 நாள் விரதம் இருந்து ஐயப்பனை அந்த நெய் தேங்காவை தலையில இருமுடியாய் சுமந்து வீட்டை விட்டு கட்டும் கட்டி வீட்டை விட்டு சபரிமலைக்கு அந்த அருள்மலைக்கு சென்று ஐயனை காண வழிபடுவோம், கோட்டை காவலன் வாவரும் சாமியை கொண்டாடி மகிழ்வோம். பாருங்க, பேட்டை துள்ளி எரிமேல போய் பேட்டை துள்ளிட்டு அந்த மகிழ்ச்சியை வதம் செஞ்ச இடம் எரிமேலி. அந்த எரிமேல ஐயப்பன் வந்து மகிழ்ச்சியை வதம் செஞ்சுட்டு ஆனந்த தாண்டம் ஆடுவார் பகவான் ஐயப்பன். ஆடிட்டு அப்ப அதனுடைய பிரகாரமாக தான் நாங்க வந்து பேட்டை துள்ளி வந்து எரிமேலை வந்து ஆடுறோம். அதுதான் பேட்டை துள்ளி ஆடும்போது பேரின்பம் கொள்வோம், வாபர் சுவாமியை கொண்டாடி மகிழ்வோம். அவருடைய நண்பராக வாபரை நாங்க வணங்கிட்டு தான் பகவான் ஐயப்பனே போய் கும்பிடுவோம். என்ன ஒரு பாருங்க, அவன்கிட்ட ஜாதி மத வேதம் எதுவுமே இல்லாத ஒரு தெய்வம் என் ஐயப்பன். அதான் சுவாமி சரணம் ஐயப்பா, சரணம் சரணம் ஐயப்பா. எல்லாமே ஒரு மதம், எல்லாமே ஒரே இனம் என்ற சொன்ன பகவான் என் ஐயப்பன். அவன் கோயிலுக்கு ஜாதி மதம் என்ற பேச்சே இல்லை. பாருங்க, பகவானுடைய கருணையின் வடிவான கடவுள். சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா, சுவாமியே சரணம் ஐயப்பா.